ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சினிமா செய்திகளில் என்ன பேச போகிறோம், நம்ம தொடர்ந்து ஏற்கனவே பேசிட்டு வர்றோம். நம்ம உங்களுக்கு இப்போ தெரியும், சினிமான்னு எடுத்தாச்சுன்னா நம்ம சினிமா தயாரிப்பு பற்றி நம்ம மக்களுக்கு ஆர்வப்படுறவங்களுக்கு, அதாவது கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, இல்லை கையில் கொஞ்சம் திறமை இருக்குது, அதெல்லாம் ஆர்வப்படுறவங்களுக்கு சினிமா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. நம்ம போன இதில் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஏற்கனவே டப்பிங் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் எஃபெக்ட் பற்றி பார்த்தோம், ரீ ரெக்கார்டிங் பற்றி, மியூசிக் அதை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் போன முறை என்ன பார்த்தோம்னா, நம்ம டிஐ பற்றி பார்த்தோம். நமக்கு என்னென்னா ஒரு சினிமான்னு எடுத்தாச்சுன்னா ஒரு பக்கம் விஷுவல், இன்னொரு பக்கம் ஆடியோ. இப்போ நம்ம ஆடியோ பற்றி பார்க்க போகிறோம். அது 5.1, 7.1 டிடிஎஸ்னு பார்ப்போம். நம்ம எப்படின்னா பொதுவாக எல்லா இடத்துலையும் மெஜாரிட்டி ஆஃப் தியேட்டரில் இருக்கிறது 5.1, அப்புறம் சில தியேட்டரில் 7.1 இருக்குது, டிடிஎஸ் இருக்குது. ஓகே, நம்ம 5.1 அப்படிங்கிறத பற்றியே பேசுவோமே. இப்போது 5.1 அப்படின்னா 5 அப்படிங்கிறது 5 ட்ராக். ஓகே, 1 அப்படிங்கிறது இன்னொரு ட்ராக். மொத்தம் 6 ட்ராக் அவுட்புட் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் 5.1. என்ன சொல்லுவோம்னா, இப்போ நமக்கு ஒரு தியேட்டர் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அப்படியே அந்த ஸ்க்ரீனுக்கு பின்பக்கத்தில் 2 ஸ்பீக்கர் இருக்கும். 2ன்னா அதாவது 2 டைப் ஸ்பீக்கர். ஒன்று சென்டர் சி அப்படின்னா ஒரு சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர். அதில் தான் நமக்கு இப்போ படத்தில் அந்த கேரக்டர்ஸ்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த பேசக்கூடிய ட்ராக்கு எல்லாமே அந்த சென்ட்ரல் ஸ்பீக்கரில் அதிகமாக வரும். அது போக இன்னொரு பெரிய ஸ்பீக்கர் சப் ஊஃபருமாங்க. ஊஃபர் அந்த டும் தும்னு வரும் இல்லையா, அந்த ஊஃபர். ஸோ அந்த சப் ஊஃபரும் அந்த சைடில் இருக்கும். சைடில் சென்ட்ரலையும் இருக்கும், சைடில் இருக்கும். அது ஒரு ட்ராக்கு. அப்போ சென்டர் ஒரு ட்ராக்கு, அதுக்கப்புறம் சப் ஊஃபர் இன்னொரு ட்ராக்கு. அந்த 5.1 அந்த 0.1 தான் சப் ஊஃபர். சரி, அப்புறம் இன்னும் 4 ட்ராக் இருக்கே. என்ன 5.1ல் 4 ட்ராக்கு. அதில் அந்த சென்டரில் இருந்து ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, அப்புறம் ரியர் ரைட்டு, ரியர் லெஃப்ட்டு அப்படின்னு மொத்தம் இங்கே 4 ஸ்பீக்கர். ஆனால் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 20 ஸ்பீக்கர் இருக்கலாம். என்னென்னா இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பெரிய ஸ்பீக்கராக ஒன்று வச்சுட்டு, அப்புறம் சப் ஊஃபருக்கு மேபி 1 வைக்கலாம், இல்லை 2 வைப்பாங்க, 2 சைட்லையும் ஒரே கனெக்ஷனில். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் மேபி இந்த பக்கம் ஒரு 2 அல்லது 3 ஃப்ரண்ட் ரைட்டு, இல்லை 2 அல்லது 3 ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு. அதே மாதிரி ரியர் ரைட்டு, ரியர் லெஃப்ட்டு. இது எதுக்கு ஃப்ரண்ட்டு ரியர் அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில் நம்ம சுவாரஸ்யமாக இருக்குது கேட்குறதுக்கே. இது எப்படின்னா, நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஸ்க்ரீனில் அப்படியே ஃப்ளாட்டாக பார்க்குறோம். பார்த்தா அங்கே 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உதாரணத்துக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சென்டரில் அந்த ஸ்பீக்கரில் அந்த குரல் அவங்க பேசுகிற குரல் ரொம்ப ஓங்கி தெரியும். அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு நாய் குறைக்குது அப்படின்னா, இப்போ இந்த சென்டரில் இப்படி நிற்கிறாங்க, 2 பேர் நிற்கிறாங்க. இந்த சைடில் தூரத்தில் அந்த பக்கம் நாய் குறைக்குது அப்படின்னா, நமக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய நான் இப்போ எனக்கு ரைட் சைடு அப்படி வச்சுக்கோமே, அல்லது அந்த ஸ்க்ரீனுக்கு லெஃப்ட் சைடு அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் உள்ள ஸ்க்ரீனில் கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக அந்த நாய் குறைக்கிற சவுண்டு கேட்கும். அப்போ நம்ம இங்கே உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க பேசுகிறது நம்ம காதில் கேட்கும். அந்த சைட்லேருந்து நாய் குறைக்கிறது இந்த சைட்லேருந்து சத்தம் கேட்குமா, அப்போ நமக்கு கொஞ்சம் மோர் ரியாலிட்டியாக கிடைக்கும். ஒருவேளை இந்த நாய் இன்னொரு நாய் இந்த பக்கம் இருந்து கிளம்பி ஓடி வருது, குறைச்சிக்கிட்டே ஓடி வருதுன்னா, அந்த சவுண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஆரம்பிக்கிற சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போய் இந்த பக்கம் சேரும். ஸோ சரவுண்டு அப்படின்ற மாதிரி. ஏன்னா 5.1ல் இங்கேருந்து இப்படி. அப்புறம் நமக்கு ஒரு வேளை நம்ம இங்கே 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பின்பக்கத்திலேருந்து ஒரு கார் வருது அப்படின்னா, காரோட சவுண்டு மெதுவாக அப்படி போகும். அப்போது இந்த ரியர் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அதில் சவுண்டு முதல்ல அதிகமாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ள 2 சைடு இருக்கு இல்லையா, சைடு ஸ்பீக்கர், அதில் போய் அங்கே அப்படியே கடந்து போகும் அப்படிங்கிறது. இந்த நம்ம சவுண்டை நம்ம என்ஜாய் பண்ணணும். நமக்கு ரியலாக அங்கே நடக்கிறப்ப நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த 5.1. இது இங்கே டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டி தெரிஞ்சிருக்கும். பட் இதை பார்க்கக்கூடிய சாதாரண பொது ஜனத்துக்கு 5.1 எதுக்கு, நம்ம மொபைலில் பார்க்குறோம், சாதாரண பார்க்குற இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் அதே மொபைலில் 5.1 உள்ள மொபைலில் நீங்கள் ஹெட்ஃபோனு போட்டோ அல்ல இயர்ஃபோன் போட்டு பார்க்கும்போதோ உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இதில் எப்படின்னா ஸ்டீரியோ அப்படின்னு பார்ப்போம். மோனோ தனியாக இருக்கும், ஸ்டீரியோ தனியாக இருக்கும். ஸ்டீரியோன்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் சவுண்டு லெஃப்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்புறம் ரைட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படியே இந்த அப்படி மாறி ரைட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லெஃப்ட்டில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஸ்டீரியோ வரும்.
ஸ்டீரியோவோட அடுத்த அட்வான்ஸ் வெர்ஷன் தான் 5.1. அப்போது சில இதில் பார்த்தீங்கன்னா 5.1 சவுண்ட் இருக்கும், ஆனால் 2 ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த பக்கம் வர்ற மாதிரி சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இந்த பக்கம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலில் வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஹெட்ஃபோனை வச்சு படம் பார்க்கும்போதே இந்த 5.1 எஃபெக்ட் வந்து நம்ம இந்த 2 ஸ்பீக்கர்லையும் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி இருக்குது. சரி, இதை வந்து என்னங்கிறத 5.1 என்னங்கிறத நம்ம வந்து விளக்கியாச்சு. இதை எப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இதை வந்து என்னென்னா நமக்கு பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவளுக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் அப்பா அம்மா, இவளுக்கு அப்பா அம்மா, இவங்க ஃப்ரெண்டு, இது ஒரு வாத்தியாரோ இதுவோ வில்லனோ அந்த குரூப்போ அப்படின்னு சொல்லி கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. அதில் ஒரு 10 கேரக்டர் வந்து நிறையா பேசுவாங்க. அப்புறம் ஒரு 5, 6 கேரக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசுவாங்க. இன்னும் சில கேரக்டர் ஒரு 10, 12 கேரக்டர் வந்து தேவைப்படும் போது ஏதாவது அங்கங்கே பேசுவாங்க. அப்படின்னா ஒரு கேரக்டரும் பேசுகிறதுக்கு வந்து ஒரு ட்ராக்கு தனியாக போட்டாகணும். அப்போது ஏன்னா மொத்தமாக கிளம்சியாக போட முடியாது. ஏன்னா ஒரு இடத்துலையும் யார் என்ன பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சவுண்ட் வந்து ஏற்றணும் இறக்கணும். அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஒரு ஒரே மொத்தம் இருக்கிற 60 சீனில் ஒரே ஒரு சீனில் ஒருத்தர் பேசியிருக்கிறார் அப்படின்னா, ஹலோ வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இவ்வளோ தான் பேசியிருக்காரு அப்படின்னா அவருக்கும் தனி ட்ராக் போட்டாகணும். ஏன்னா அடுத்து வந்து அந்த இதை வந்து அந்த குரலை மட்டும் ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் அந்த தனி ட்ராக் இருந்தாகணும். அப்போது இந்த கேரக்டருக்கு வந்து மொத்தத்துக்கு ட்ராக்கை வந்து போட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ட்ராக் வருது, இந்த சீனில் வந்து இவர் இல்லை, இந்த ஒரு 10 சீனில் ஒருத்தர் இல்லை அப்படின்னா இந்த 10 சீனில் அதுக்கு மட்டும் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் அந்த ட்ராக்கில் போட்டுட்டு, அடுத்து இந்த 10, 11வது சீனில் வர்றாருன்னா அவர் ட்ராக் போட்டு அந்த ஒரு ட்ராக்கில் கொஞ்சமாக யாரெல்லாம் வர்றாங்களோ, அதாவது ஓவரலாக ஆகாமல் வர்றாங்களோ அவங்கள எல்லாத்தையும் அந்த ட்ராக்கில் ஏற்றுவாங்க. அப்படி இந்த மாதிரி குரல் மட்டும் அதுக்கு வந்து குறைஞ்சது 25லேருந்து 40 ட்ராக் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் வந்து அந்த இதில் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து இது மாதிரி அலை மாதிரி வரும். ஸோ வந்து இதோட வேவ் அது ட்ராக் அதெல்லாம் வரும். அது போக எஸ்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி சவுண்டு எஃபெக்ட். ஓகே, அந்த சவுண்டு எஃபெக்ட் ஏற்கனவே முன்னாடி வந்து லேசாக விளக்கியிருக்கேன். அதில் வந்து எப்படின்னா இது ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஒரு நாய் குலைக்குது, இந்த பக்கம் நாய் ஓடி வருது, அப்புறம் காக்கா கத்துது, இந்த பக்கம் பஸ்ஸு இல்லை காரு இப்படி வந்து நம்மளை கடந்து போகுது, அப்புறம் அந்த பக்கம் வேறு பைக்கு வருது, அப்புறம் காற்றடிக்குது, மரம் அசையுது, பூச்சி பறக்குது, இல்லை அந்த மாதிரி பலவிதமான நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபுல்லாக இருக்கக்கூடிய சவுண்டு. அதாவது மனிதர்கள் பேசக்கூடிய அந்த குரலை தவிர அந்த மனிதர்கள் பேசக்கூடிய குரல் வந்து டப்பிங்கில் அது தனியாக வந்துடும். அது இல்லாமல் இந்த எஃபெக்டில் வந்து சப்போஸ் சில நேரத்தில் வந்து க்ரௌடாக இருக்கும். அதாவது மொத்தத்துக்கு வந்து ஒரு 30, 40 பேர் இல்லை ஒரு அரசியல் மாநாடு நடக்குது, அதில் வந்து நிறையா பேர் கச்சமுச்சு பேசுவாங்க இல்லையா. அது வந்து இந்த எஃபெக்ட்லேயே தனியாக வந்துடும். ஒரு 10 ட்ராக் எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. அது இந்த எஃபெக்டில் வந்துடும். அது இல்லாமல் மற்றபடி இயற்கையாக இருக்கக்கூடிய அத்தனை சவுண்டும் தனித்தனியாக காற்றடிக்குதுன்னா காற்றுக்கு தனி சவுண்டு. அப்புறம் ரூமுக்குள்ளே தனியாக ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது ஃபேன் சவுண்டு கடக்கு 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 சவுண்டு, ஃபேன் சவுண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்சி சின்ன சின்ன வந்து சில் வண்டு சொல்லுவோம், வந்து கிச் 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 அப்படின்னு அடிக்கும் பூச்சி. இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த சவுண்டு எல்லாத்தையுமே சரவுண்டு, காற்று, பறவை, நாய், காரு, பைக்கு அப்படின்னு இந்த மாதிரி அத்தனை சவுண்டு வந்து தனித்தனி ட்ராக்காக வரும். இந்த ட்ராக்கு நார்மலாக ஒரு 40லேருந்து குறைஞ்சபட்சம் 60 ட்ராக் வரும் இது எல்லாமே. அப்போது என்னாச்சு, இப்போ நம்ம பேசக்கூடியது ஒரு 30 ட்ராக், அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஒரு 50 ட்ராக் அப்படின்னு 80 ஆச்சு. அது இல்லாமல் நமக்கு அடுத்து வரக்கூடியது வந்து இது மாதிரி ரீரெக்கார்டிங். அப்போது அந்த மியூசிக் டைரக்டர் அதை பார்த்துட்டு இவங்க வந்து சந்தோஷமாக அப்படி பேசும்போது இல்லை காமெடியாக பேசும்போது என்னென்ன வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து காமெடி இதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இதை நிறைய பிட்டாக எடுத்து நமக்கு வந்து யூடியூப்பில் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க காமெடி. ஒருவேளை சோகம் இந்த மாதிரி இவங்க வரும்போதே உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி அவங்க வீட்டில் வந்து ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, போய் துக்கம் விசாரிக்க போகணும் அப்படின்னா இந்த பெண்மணி வந்து ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக போடாமல் பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படி வேகமாக போகிறாங்கன்னா பின்னணியில் வந்து அந்த மனநிலையை குறிக்கிற மாதிரி வயலினில், அதுக்கப்புறம் சில நேரங்களில் தூரத்தில் வந்து இந்த மாதிரி நாதஸ்வரம் கல்யாணத்துக்கு, அது இல்லாமல் சோகமான விஷயம், இது எல்லாத்தையும் வந்து அப்படி லேசாக அப்படி ஆரம்பித்து பின்னணியில் வயலின் இதெல்லாம் போட்டு வந்து இந்த அம்மா ஆட்களை போய் பார்த்து ஒரு மாதிரி கதறும்போது வந்து பயங்கரமாக அந்த வயலின் இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா அந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம மனசுக்கு கடத்துகிற மாதிரி. அப்போது இந்த ரீரெக்கார்டிங் இருக்குல்ல பிஜிஎம், அது வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 25, 30 ட்ராக் வந்துடும். ஏன்னா அதில் வந்து ஃப்ளூட்டு, தவில், அப்புறம் ஏன்னா இது வந்து இந்த பெர்க்யூஷன் ஐட்டம் பெர்க்யூஷனுங்கிற ஐட்டம் தனியாக,
அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் ஐட்டம் தனியாக ஸ்ட்ரிங்ஸ் ஐட்டம் எடுத்தா நம்ம வந்து வயலினாக இருக்குது, கிட்டாரு இப்படி ஆரம்பித்து நிறைய ஸ்ட்ரிங்ஸ் ஐட்டம். அது இந்த மாதிரி தனியாக இருக்கா? இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பிரித்து பிரித்து போட்டு ஒரு 25, 30 ட்ராக் மினிமம் அப்படின்னு போட்டா. சில இதில 80, 70, 80 ட்ராக் வந்து ரீ ரெக்கார்டிங் மட்டுமே வரும். அத வந்து சுருக்கி சுருக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஒரு 30, 40 ட்ராக் அப்படின்னா, ஒரு 100லேருந்து 120 ட்ராக் வந்து ஃபுல்லா நமக்கு வந்து வாய்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, எஃபெக்ட்டு, அதுக்கு ரீ ரெக்கார்டிங் எல்லாம் சேர்த்து 3 தனித்த கேட்டகரியா இருக்கும். பேசும்போது ரீ ரெக்கார்டிங் பெருசா இருக்காது. மைல்டா இருக்கும். அப்புறம் சுத்தி வரக்கூடிய அந்த சவுண்டு கம்மியா இருக்கும். பேச்சு இல்லாத இடத்துல இரு இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அத நீங்க இனிமே படம் பார்க்கும்போது, நான் சொல்ற அத்தன விஷயம் வந்து பிடிபடும். அப்போ ஆட்கள் பேசும்போது பேச்சு மட்டும் வந்து தூக்கலா இருக்கும். மத்ததெல்லாம் கீழ இறங்கிரும். அப்ப அதுக்கு ஏத்த மாரி பண்ணணும். இல்லன்னா ஒரே மாரி போட்டா, பேசிட்டு இருக்கும் இவங்க பேச்சும் சரியா கேட்காது. அதான் சொல்லுவாங்க, "இது என்ன இது பேச்சு சரியா கேட்காம ஒரு மாதிரி கிளம்ப்சியா இருக்கே!" அப்படிம்பாங்க இல்லையா? அது அப்போ 5.1 வந்து அந்த என்ஜினியர் ஒழுங்கா பண்ணலேன்னு அர்த்தம். சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஏத்தி, இறக்கி எல்லாம் பண்ணி முடிச்சு, இப்போ 100, 120 ட்ராக்கையும் வந்து அப்படியே கொண்டு போய் குடுக்க முடியாது. அத என்ன பண்ருவாங்கன்னா, ஒரு ட்ராக் வந்து அந்த சி அப்படின்னு சென்டர் ட்ராக் வந்து பேச்சுக்கான ட்ராக். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்து வந்து ரைட்டு, லெஃப்ட்டு. அப்போ அத வந்து பிரிச்சு பிரிச்சு போட்டு, அதுக்கப்புறம் சப் வூஃபர் வந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் மைல்டா வரும். அதுக்கப்புறம் எஃபெக்ட் வரும். ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அதில வரும். அத தாண்டி வந்து அங்க இந்த மாரி பேஸ் கிட்டாரு இந்த மாரிலாம் கொஞ்சம் ஜாஸ்தி அங்க வந்து எஃபெக்ட்டா கிடைக்கும். இப்படிங்கிறது தான். ஸோ இந்த எ சவுண்டோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்ம படம் பார்க்கும்போது நம்மளே அந்த சென்டர்ல உட்கார்ந்து அனுபவிக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த சவுண்டு 5.1ஓட முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்து நம்ம இந்த படங்கள பத்தி மார்க்கெட்டிங் பண்றத பத்தி என்ன உண்டோ, அதையும் நம்ம அத்தனையும் கம்ப்ளீட்டா பேசுவோம். அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.